இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிடில் ஆஃப் த ஒர்க்குக்கு வந்துட்டோம். இந்த மிடில் ஆஃப் த ஒர்க்கில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயந்தான். எல்லாருக்குமே தான் எல்லா ஒர்க்குக்குமே தான் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், அதை எப்படி நம்ம ஃபைட் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம ஒர்க் முடியுதா முடியலையான்னு இருக்கும். ஓகே, நம்ம வந்து சிங்கிள் சீட் ஃபுல் ஸ்கேப் வந்து ரெடி பண்ணிட்டோமா, அதாவது 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் படி ஒரு சிங்கிள் சீட்டில் நம்ம ஒர்க்கோட என்ன தேவையோ அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபில் த கேப்ஸ். ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு 7 or 8 மேஜிக் சீன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து ஏதாவது ஒரு வீடியோ கேம் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயுமே ஒரு 7 or 8 முக்கியமான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். மீதி எல்லாமே வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்துக்கிட்ட வந்து இப்போ ஃபுல் ஸ்கேப் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ஆத்தர் வந்து இப்போ உங்கள் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் ஒர்க்குக்கு என்னென்ன தேவைங்கிற ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசர்ச் வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா லேட்டாக பண்ணுங்கள். ஆனால் நடுவில் ஒர்க்கிங் டைம் அப்போ நீங்கள் ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒர்க்கிங் டைமில் ரிசர்ச் பண்ணோம்னா நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போயிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே ஒர்க்கே பண்ண மாட்டோம். ரிசர்ச் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்போம். நம்ம அந்த ரிசர்ச்குள்ளே வந்து நம்ம கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத தான் பார்க்கணும். ரிசர்ச்சும் பண்ணணும், ஒர்க்கும் பண்ணணும். ரிசர்ச் மட்டுமே பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்படி ஒரு மூவிக்கு ஸ்க்ரீன் ரைட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ இன்ட்ரோ சீனு, அப்புறம் வில்லன் இன்ட்ரோ சீனு, வில்லன் ஹீரோ ஃபைட்டு, நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ் இப்படி போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் இருக்க எல்லா விஷயமுமே வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ட்விட்டரில் கூட ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோவிங்கு, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு அப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் ஹேஷ்டேகு, யூஆர்எல்லு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட எல்லோ ஃபுல் ஸ்கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதிலிருந்து அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தான் பார்க்கணும். நம்மளோட செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டை இப்போவே வச்சுக்கக்கூடாது. நம்ம ஃபுல் ஸ்கேப்பை வச்சு இப்போவே நம்மளை வந்து என்ன நம்ம வெறும் மொக்கையாக 3 பாயிண்ட் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து நாமளே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பரவாயில்ல, நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து ஃபூலிஷாக இருந்தாலும் பரவாயில்ல, இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம் ஜஸ்ட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். நாம் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கணும். நம்மளோட ஒர்க்குக்கான பாயிண்ட்ஸ் எழுதும்போது என்ன வேணால் எழுதலாம். நம்ம வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணுறோம்ல, என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், என்ன வேணால் யோசித்து எழுதிக்கலாம். எவ்வளோ க்ரேஸியான திங்ஸை கூட நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஐடியா எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நீ வந்து ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணு, அதில் வந்து ஒருத்தருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், ஒருத்தருக்கு பேஜ் இருக்கணும், அதற்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கணும், அதில் வந்து அவங்க பர்த்டே விஷை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லீனியரான ஒரு ஐடியாவாக யாருக்குமே க்ரியேட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாமளும் நம்ம ஒர்க்கை எடுத்துகிட்டு போகணும். ஆத்தர் எப்போவுமே அவரோட பாக்கெட்டில் ஒரு டேப் ரெக்கார்ட் வச்சுருப்பாராமா. எப்பப்பெல்லாம் அவருக்கு வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் தோணுதோ அப்பப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாராமா. அதை எல்லாத்தையும் எப்பயாவது கேட்டு பார்த்து ஒன்றா உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் அது வந்து ஒரு லீனியர் ஐடியாவாக மாறும். நீங்கள் நினச்சி பாருங்களேன், நீங்களே வந்து ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்து நம்மளுக்கான ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாட்டு சொல்லி வச்சுருக்கீங்க. அதை எப்பயாச்சும் எடுத்து படித்து பார்க்கும்போது எவ்வளோ ஃபன்னாக க்ரேஸியாக இருக்கும்ல. இப்போ நம்ம ஆக்சுவல் ப்ராசஸ்க்கு வருவோம். ஆக்சுவல் ப்ராசஸ் என்னென்னா 2 தான் இருக்குது, ஆக்டு, ரிஃப்ளெக்ட். ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுங்கள், அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு பாருங்கள். மறுபடியும் ஆக்ட் பண்ணுங்கள், அதோட ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு பாருங்கள். எப்போவுமே ஆக்டும் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்னா என்னென்னா, ஆக்ஷனுங்கிறது நம்ம என்ன அந்த பேப்பரில் எழுதுனமோ அது ஆக்ஷனு. ரிஃப்ளெக்ஷனுங்கிறது நம்ம அதை எவாலுவேட் பண்ணி இது ஒர்க் ஆகுமா ஆகாதா, எப்படி இது கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன். நாம் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு டிராஃப்டில் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் தான் இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். நம்மளுக்கு எப்பயாவது நம்ம மைண்டுக்கு ஐடியா தோணும்போது நம்ம எப்போவுமே எஸ்ன்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும்போது நம்ம மைண்ட் வந்து நோ இட்ஸ் டூ க்ரேஸி அப்படி சொல்லும்ல, அப்போ வந்து இல்லை இதுக்கு நம்ம எஸ்ஸு தான் சொல்லணும், இது நல்ல ஐடியா அப்படின்னு நம்ம நம்பணும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு ஐடியா தோணும்ல, அப்போ வந்து ஐயோ இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணும். ஆனால் வந்து நம்ம அதுக்கும் வந்து நோ சொல்லக்கூடாது, எஸ் அது வந்து ஒரு நல்ல ஐடியா அப்படி சொல்லணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸ் எல்லாம் எழுதி வைக்கும்போது தான் நம்மளுக்கான ஒரு லீனியர் ஐடியா கிடைக்கும். நாம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம பர்த்டேவுனாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, கிறிஸ்மஸ்னாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நியூ இயர்னாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் World War II வந்து வெளியே நடந்துகிட்டு இருந்தாலும் நம்ம வீட்டை அடைச்சிட்டு நம்ம வந்து
நம்மளோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும். கீப் ஒர்க்கிங், கீப் ஒர்க்கிங், கீப் ஒர்க்கிங். ஒரு சில சமயம் வந்து நம்ம வெட்னஸ்டே எழுதி வச்ச ஒரு ஐடியா வந்து தேர்ஸ்டே படித்து பார்க்கும்போது ஐயோ இது நல்லாவே இல்லையா அப்படின்னு தோணும். ஒரு சில சமயம் ஒரு 2-3 வாரம் கழித்து படிக்கும்போது இது பெட்டர் ஐடியா அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்ம மைண்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃபால்ஸ் நெகட்டிவும் தோணும், ஃபால்ஸ் பாசிட்டிவும் தோணும். இது எல்லாத்தையுமே நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கீப் ஒர்க்கிங் தான். நம்ம ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் சீட்டில் வந்து நிறைய ஆக்ஷன் இருக்கணும், கம்மியான ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும்னு சொன்னேன்னா. ஆனால் இப்போ வந்து ஆக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஃப்ளெக்ஷன் இருக்கணும், மறுபடியும் ஆக்ஷன் இருக்கணும், ரெஃப்ளெக்ஷன் இருக்கணும். அதாவது அது எப்படி இருக்கணும்னா ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் உங்களோட ஐடியாஸை எழுதி வச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வீக்கெண்டில் வந்து இதை எவாலுவேட் பண்ணணும், படித்து பார்த்து இது கரெக்டாக போகுதா, நம்ம எதுக்காக இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம், அது கரெக்டான ஐடியா தான் கொண்டு போகுதா, நம்ம பிரெயின் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு ஐடியாஸ்குள்ளே போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் ஆக்ட் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் எவாலுவேட் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கை ரீஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா அண்ட் ஒர்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில் இன் த கேப்ஸ்ன்னு சொன்னோமா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபில் இன் த கேப்ஸில் வந்து என்ன தோணுதோ எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க, ஸ்டே ஸ்டூபிட், ஸ்டே க்ரியேட்டிவ் அந்த மாதிரி சொன்னோமா. ஆனால் இப்போ ஃபில் இன் த கேப்ஸில் என்ன சொல்கிறோன்னா, எது மிஸ் ஆகுது, என்ன மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த மாதிரியான கேப்ஸை மட்டும் ஃபில் பண்ண சொல்கிறோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அது நல்லதாக போயிட்டுருக்கு, மெனூஸும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்னமோ மிஸ் ஆகுதே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி தோன்றதெல்லாம் வந்து இந்த கேப்ஸில் ஃபில் பண்ணணும். இப்போ நாம் வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி, எல்லோரும் நம்மளை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது, நல்ல ஹேபிட்டு, நல்ல ஐடியாஸ்லாம் நமக்கு க்ரியேட் ஆகுது, நல்லா இருக்குது, நம்ம ஒர்க் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த சமயத்தில் தான் ஒரு செவுத்தில் போய் முட்டின மாதிரி ஒரு அடி இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட பேக் வாய்ஸ், நமக்கு பின்னாடியே ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், இது சரியில்லை, இது தப்பாக போகுது, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். நமக்கு பயமாக இருக்கும், ஸ்வெட்டிங்காக இருக்கும், ரொம்ப ஹோப் இல்லாத மாதிரி இருக்கும், ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கமோ அப்படிங்கிற மாதிரியான செல்ஃப் டவுட்ஸு, செல்ஃப் ஃபியரு நிறைய வரும். இந்த மாதிரி ஒரு பேனிக்கான மொமெண்ட்டில் நம்மளால் வந்து ஒர்க்கை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் வந்து நாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறதுங்கிறத வெல்கம் டு ஹெல். இதுதான் வந்து நம்ம ஒர்க்கோட ஹெல் பார்ட். அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அரைஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீல் குட்டாக இருப்போம், ஹை கான்ஃபிடென்ட்டில் நல்ல ஜாலியாக இருப்போம், ஈவில்லாக இல்லை, மேன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி கிடையாது, ஒரு எனிமி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், அது நம்மளை வந்து அந்த ஒர்க்கை பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணும். அந்த எனிமி அப்போ எங்கே இருக்குது அப்படி கேட்குறீங்களா? அது நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளோட செல்ஃப் எஸ்டீமு, நம்மளோட ஈகோ, நம்மளோட ஸ்டபர்னஸ் எல்லாத்தையுமே வந்து இருக்கிறதுக்கு அந்த எனிமி வந்திருக்கும். அந்த எனிமி வந்து நம்மளுக்குள்ளே தான் வந்திருக்கு, ஆனால் நாம் அந்த எனிமி கிடையாது. லைக் நான் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சன்ப்பா அப்படி கிடையாது, ஆனால் அந்த ஈகோ வந்து உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நம்ம வந்து ஃபைட் பேக் பண்ணால் மட்டும் போதும். இங்கே சண்டையே நம்மளுக்குள்ளே இருக்க எனிமிக்கும் தான். நமக்குள்ளே இருக்க எனிமி தான் வந்து நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுது. அந்த எனிமியை நாம் வந்து ஃபைட் பேக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். நம்மளுக்குள்ளே இருக்க எனிமி, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்துடும். அதை வந்து எப்படி ஃபைட் பண்ணுறதுனா, நம்ம லவ்வால் தான் பண்ண முடியும். நம்மளோட ஒர்க்கு மேலே இருக்க லவ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா தான் அந்த எனிமியை நம்ம வந்து தடுக்க முடியும். அந்த எனிமி வந்து என்ன வேணால் சொல்லும், நீ ரொம்ப யங்கு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, உனக்கு வந்து இதில் எந்த பற்றியும் தெரியாது, உனக்கு லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாலும் நம்ம வந்து அந்த ஒர்க் மேலே இருக்க லவ் மூலமாக தான் நம்ம இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும். இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டெஸ்ட்டு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த ஒர்க் உங்களுக்கு எவ்வளோ வேணும், ஏன் வேணும் அப்படின்னு கேட்டுக்கணும். அதில் வந்து உங்களோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் ஆன்சர் வந்து டேப்லிங், இன்ட்ரெஸ்டட், இன்ட்ரிகர்ட் பட் அன்சர்டைன், பேஷனேட், டோட்டலி கமிட்டட், இதில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த புக்கை கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, நீங்கள் இந்த புக்கை வச்சுட்டு போயிடலாம். இந்த ஆன்சர் இதில் ஏதாவது ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஒர்க்குக்கு கமிட்டடாக இருக்கீங்கன்னு அர்த்தம்.
டெஸ்ட் நம்பர் 2 என்னன்னா, எதுக்காக உங்களுக்கு இந்த ஒர்க் வேணும் அப்படிங்கிறது. எதுக்காக உங்களுக்கு இந்த ஒர்க் வேணுங்கிற கொஷின் நீங்கள் கேட்கணும். அந்த கொஷினுக்கு உங்களோட ஆன்சர் வந்து ஃபார் பேபிஸ், இல்லை ஃபார் மணி, ஃபார் ஃபேம், இல்லைன்னா எனக்கு இது தேவை, நான் தகுதியானவன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஃபார் பவர், இல்லைன்னா யார் முன்னாடியாவது நான் இதை ப்ரூவ் பண்ணியே ஆகணும், அவங்க என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க, நான் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த ஒர்க் பண்ணியே ஆகணும், இல்லை இதுதான் என் லைஃபோட விஷயம்னா நான் நினைக்கிறேன், இல்லை நான் வந்து இது ஃபன்னுக்காகவும் ஒரு அழகுக்காகவும் ஒரு ஜாலிக்காகவும் தான் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு வேறு வழி இல்லை, இந்த ஒர்க் நான் பண்ணி தான் ஆகணும். அப்படி இந்த ஆப்ஷன்ஸில் உங்களோட ஆன்சர் வந்து ஃபன்னுக்காகவும் இல்லை எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒர்க் பண்ணுறீங்கனாலும் உங்களால் இந்த ஒர்க் பண்ணி முடிக்க முடியாது. நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த 2 டெஸ்ட்லேயுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேம்பருக்கு போகலாம். ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேம்பர்னால் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஸ்பேஸுக்குள்ளே வரும்போது நீங்கள் உங்களோட நிறைய ஆட்டிடியூட்ஸை டோருக்கு வெளியவே விட்டுட்டு வந்துடணும். அது என்னென்ன ஆட்டிடியூட்ஸ்னால், உங்களோட ஈகோ, சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், இம்பேஷன்ஸ், ஃபியர், ஹோப், ஆங்கர், இது எல்லாத்தையுமே நீங்கள் டோருக்கு வெளியே விட்டுட்டு வந்துடணும். நீங்கள் எதெல்லாம் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரலான்னா, அந்த ஒர்க்குக்கான லவ், அதுக்கான பேஷன், அதுக்கான கமிட்மெண்ட், அதுக்கான ஒரு ஸ்டபர்னஸ் மட்டும்தான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கணும்.